எலெக்ஷன் கமிஷன் இந்த அறிவிப்புப்படி, அவங்களுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்புப்படி 65 லட்சம் பேர் வந்து இன்றைக்கி பீகாரில் வாக்களிக்க முடியாது அப்படின்ற இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. வாக்களிக்க முடியாதுங்க. அவங்க அவ்வளோ பேரும் அவங்க சொன்ன செய்தி உண்மைன்னு வச்சுக்கோங்களேன். உண்மை 22 லட்சம் பேர் இறந்துட்டாங்க. சரி, அவங்கள செகண்டரி வச்சுங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த 33 + ஒரு 7 கிட்டத்தட்ட வந்து மீதி ஒரு 41 லட்சம் பேர் இருக்காங்க பார்த்தீங்களா. இவங்க இந்த 42 லட்சம் பேர் இவங்க தற்போதைக்கு நிலைமைக்கு அவங்க இந்திய சிட்டிசனே கிடையாது. அவங்க வந்து முகாமுக்கு போக வேண்டிய ஆட்கள். ஏன்னா இவங்க வந்து வெறும் வாக்களிக்க தகுதியான நபர்களை ஃபைண்ட் அவுட் பண்ணல, அவன் இந்திய சிட்டிசனாங்கிறதே இதில் ஆய்வு செஞ்சுட்டாங்க. இந்த எக்ஸஸில் அப்போ செஞ்சுட்டாங்கன்னா அப்போ 42 லட்சம் பேர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்திய சிட்டிசனாகவே இல்லைன்னு ஆகி போச்சு. அவங்க சில ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்லைங்கிறனால நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வாக்களிக்க தகுதி இருக்கோ தகுதி இல்லைங்கிற செகண்டரி, ஆனால் சிட்டிசனாக இருக்கிறது நெசசிட்டி. ஏன்னா நீங்கள் சிட்டிசனாக இல்லாமல் போனீங்கன்னா நீங்கள் வந்து சட்டவிரோத குடியேறியாக ஆயிருவீங்க. நீங்கள் கேம்புக்கு தான் போகணும். நீங்கள் வந்து பொதுஜன மக்கள்கிட்ட இயல்பான ஒரு சிவில் சொசைட்டியில் நீங்கள் வாழவே முடியாது. ஸோ ஒரு அகதியாக தான் இருக்கும். அகதி ஆமாம். இலங்கையிலேருந்து வரக்கூடிய அகதிகள் மாதிரியும் நம்ம பங்களாதேஷில் வரக்கூடிய அகதிகள் மாதிரியும் ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் அகதி அந்த பிரச்சனை இதில் இருக்குது. இப்போ இந்த கணக்குப்படி பார்த்தா 42 லட்சம் பேர் அகதி தான் இருக்காங்க.